ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பச்சைப்பயிறு குழம்பு எவ்வளோ டேஸ்டியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த குழம்பு வந்து கோயம்புத்தூர் ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அது இல்லாமல் இந்த குழம்பு செய்யும்போது ஒரு 2 இன்க்ரீடியன்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ வாங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்டியான பச்சைப்பயிறு கடையில் எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பச்சைப்பயிறு குழம்பு நல்லா டேஸ்டியாக வரணும்னா பச்சைப்பயிரை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறும் நார்மலான குக்கர் தான் எடுத்துருக்கேன். குக்கரில் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் பச்சைப்பயிரை மட்டும் போட்டு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அது வறுத்தோடனே நல்ல ஒரு ஸ்மெல்லு வருங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த பச்சைப்பயிறு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்த பின்னாடி இதில் ஒரு 4-5 பல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான், உங்கள் காரத்துக்கு தக்குன்னு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால 8 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. இந்த பச்சைப்பயிறு கடையில் வந்து தக்காளி நிறையா போடக்கூடாதுங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. உங்கள் குக்கர் எப்படி வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படுற பொருள் வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் பொழுது இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் வரமல்லி வந்து நம்ம சேர்த்து தாளிக்கும் போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த பச்சைப்பயிறு கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கான முக்கியமான 3 ஸ்டெப்ஸே வந்து பச்சைப்பயிரை வறுக்கிறது ஃபஸ்ட்டு, 2வது வந்து தேங்காய் எண்ணெய், 3வது வந்து அந்த வரமல்லி சேர்த்து தாளிக்கிறது. இது 3 தாங்க ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சால் அந்த பச்சைப்பயிறு கடையில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு சேர்த்து தாளிச்சிடலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் இதில் சேர்த்து தாளித்தா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஜீரகம், வரமல்லி இதை மறந்துடாதீங்க. ஜீரகம் சேர்த்து பொரிஞ்ச பின்னாடி நான் வரமல்லியை இந்த மாதிரி 1க்கு 2 உடச்சி வச்சுருக்கேங்க. அதை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு அந்த வாயில் கடிப்படுறது பிடிக்காததுனால நான் சும்மா வந்து 1க்கு 2 இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேங்க. அதை வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்புக்கு வந்து அந்த மல்லியோட ஃப்ளேவர் வந்து அந்த மல்லி ஜீரகம் வறுக்கிற ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு ஒரு வரமிளகா, 4-5 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், பச்சைப்பயிறு எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தோடனே இதை வந்து நம்ம மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் ஏதாச்சும் மேஷர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து மத்து வச்சு தான் நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி மசிச்சு கொடுத்தோம்னா எல்லா ஃப்ளேவரும் இந்த காரம் எல்லாமே வந்து நல்லா இறங்கியிருக்கும். அதனால் இந்த மாதிரி மசிச்சு கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி மசிச்சோடனே இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ வெங்காயம் வதங்கினோடனே அதில் நம்ம இதை எடுத்து கொட்டிடலாங்க. பாருங்கள், வெங்காயமும் இந்த பக்கம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பருப்பு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாங்க. இது ஏன்னா தண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் சும்மா கொதிச்சா போதும். எல்லாம் வெந்துருச்சு. அந்த தண்ணி சேர்த்தனால நல்லா மழன்னு கொதிக்கிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதாங்க. உப்பு
உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளுடைய பச்சைப்பயிறு கடையல் சூப்பராக தயாராகிடுச்சு. ஒரே ஒரு டைம் நான் சொன்ன அந்த 3 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய எம்மி டு இயர் டம்மி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார்